கொஞ்சம் அட்டென்ஷன், நிறைய கன்ஃபியூஷன். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ப்ரோக்ராமிங்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் மெசேஜ் வரும். உங்களுக்கு கன்சோல் பண்ற மாதிரியோ பேம்பரிங் பண்ற மாதிரியோ ஒரு மெசேஜ் இருக்கும். பிஸியான்னு கேட்பாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அப்புறம் மறுநாள் வந்து சுத்தமா காணாம போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதே நேரத்துல நான் வந்து உன்னை மறக்கல, உன்னை நினைச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு அட்டென்ஷன் வந்து என்னைக்குமே வந்து ஒரு அதிகமான அட்ராக்ஷன் வந்து கொடுக்கும். லைக் பாக்குறது, அப்புறம் கொஞ்சம் பார்க்காம விடுறது, திருப்பி பார்க்கும்போது பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் சுச்சுவேஷன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க உங்களை வந்து அவங்க லைஃப்குள்ள வச்சுக்கவும் மாட்டாங்க, வெளியே தூக்கி போடவும் மாட்டாங்க. ஒரு கன்ஃபியூஷன்லயே வந்து உங்களை அவங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த நேரம்லாம் வந்து பேசுறதும், அவங்களுக்கு எப்ப தேவைப்படலையோ அப்போ வந்து ஜஸ்ட் மியூட் பண்ணி வைக்கிறதும் மாதிரி. ஸோ அதனால உங்களுடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இம்மீடியட்டா அதை நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க மியூட் பண்ண பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ்.